இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு எப்படி கிடைக்குன்றது தான் பார்க்க போறோம். நம்ம பணக்காரர் ஆக வேண்டும்னா, மகாலட்சுமி தாயாரின் அருள் நம்ம வீட்டுக்குள் கிடைக்க வேண்டும். அதே மாதிரி குபேரன் அருள் கிடைக்க வேண்டும். குபேரன் அருள் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். மகாலட்சுமி தாயாரின் அருள் நம்ம வீட்டுக்கு எப்பயுமே இருக்கணும்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல் உப்பு வாங்கி வைக்கணும். அதே மாதிரி குபேரன் அவங்க அருள் நமக்கு கிடைக்கணும்னா ஊறுகாய் குபேரனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதை நம்ம வாங்கி வைக்கணும். குபேரனின் அருள் கிடைக்குமா என்று சில பேர் ஏங்குகின்றனர். செல்வத்தை ஈர்க்க சில வழிகள் உள்ளன. அதாவது வாசனை பொருட்களும் செல்வத்தை ஈர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குபேரனை ஈர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். இதை செய்தால் குபேரன் அருள் எளிதாக நமக்கு கிடைக்கும். குபேரர் கூறிய திசை வடக்கு. தொழில் வியாபார இடங்களிலும் வீட்டிலும் பணப்பெட்டியை வடக்கு நோக்கி வைப்பது சிறப்பு. குபேரரின் அருளால் தொழிலில் லாபம் செல்வ வளமும் பெருகும். புதன்கிழமை சிறப்பானது. பச்சை நிறம் பாசிப்பயிறு குபேரனுக்கு பிடித்தமானது. குபேரர் கீரிப்பிள்ளையை தொடையில் வைத்து இருப்பார். செல்வ செழிப்பில் திளைப்பவர்களுக்கு எதிரிகளால் பல இடையூறுகள் உருவாகும். விஷ ஜந்துக்களை கீறி விரட்டுவது போல பண கஷ்டத்தால் நமக்கு வரும் இடையூறுகளை நீக்குவதை குறிக்கும் விதத்தில் கீரியை தாங்கியிருக்கிறார் குபேரர். அருகம்புல் அர்ச்சனை, அதாவது கற்பக விநாயகரை 1008 அருகம்புல்லை கொண்டு மகா சங்கடஹர சதுர்த்தியில் அர்ச்சித்து வணங்க தொழிலில் உள்ள தடை நீங்கி லாபம் கிட்டும். செல்வத்துக்குரியவள் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமையில் வழிபடவும், அதாவது 24 வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணக்கஷ்டம் தீரும். பச்சை பட்டு உடுத்திய லட்சுமி படத்தினை உங்கள் வீட்டில் வைத்து தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வசமாக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை செய்து வரலாம். குபேர காலத்தில் குபேரனை வழிபட பணம் வீட்டில் தங்கும். வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வர லட்சுமி கடாட்சம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடலாம். தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தினமும் குளிக்கும் முன் பசும் தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும். பசுவின் கோமியத்தை தினமும் 45 நாட்கள் வீட்டில் தெளிக்கவும் விடாமல் செய்திட தரித்திரம் நீர்ந்து பணம் வரும். குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் பெருகும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் பெருகும். பசும்பாலை சுக்கிரஹோரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும். 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் பெருகும். பகல் 12 மணியளவில் அபிஜித் நட்சத்திரத்தில் திருநங்கைக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும். தினமும் காலையில் வெங்கடேஷ சுப்ரபாதம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கும் வீட்டில் லட்சுமி நித்தமும் வாசம் செய்வாள். குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு, நெல்லிமரம், வில்வமரம் இருக்க அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமியன்று சத்யநாராயண பூஜை செய்ய செல்வங்களை பெறலாம். ஐப்பசி மாத வளர்பிறையில் மகாலட்சுமியை வழிபடுவது நல்லது. அதிகாலையில் விழித்தவுடன் பசு அல்லது தன் முகத்தை அல்லது தன் வலது உள்ளங்கையை முதலில் பார்த்துவிட வேண்டும். அப்படி பார்ப்பது மிகவும் நல்லது. தங்க நகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும். ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகர்ஷணமாகும். குபேரனுக்கு தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பணம் வரும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் பெருகும்.
துளசி மாடம் அமைந்து தொடர்ந்து அதனை பூஜை செய்து வர தீமைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும். லாபமும் செல்வ வளமும் கிட்டும். லட்சுமி குபேர படத்துடன் குபேர எந்திரத்துடன் 48 நாட்கள் பூஜிக்க செல்வ வளம் பெருகும். பணப்புழக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில் பச்சை துணியில் சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது சோம்பு மூன்றையும் சேர்த்து முடிச்சு போட்டு வைக்கவும். பணப்பெட்டியில் மளமளவென பணம் பெருகுவதை கண்கூட பார்க்கலாம்.